Hello friends, welcome to C language Tamil tutorial part 15 Archino. இதுவரையும் பார்த்தோம்னா if black if else if அந்த கண்டிஷனை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் nested if else அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஏற்கனவே போன கிளாஸில் அதாவது if black யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ நான் அதெல்லாம் அழிச்சிடுறேன். சின்ன கண்டிஷன் வச்சு nested if else எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பாருங்கள். ஏற்கனவே பண்ண மாதிரி இப்போ மார்க்கோட வேல்யூ 35 அப்படின்னா போட்டிருந்தேன். அது வந்து மார்க் அப்படின்றத நான் கேன்சல் பண்ணுறேன். இப்போ நார்மலாக சும்மா எம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் பற்றி ஒரு உதாரணம் காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த பிளாக் குள்ளார நான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு கண்டிஷன் எழுதிட்டேன். இந்த ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம எவ்வளோ கண்டிஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் குள்ளார இன்னொரு இஃப் எழுத போகிறேன். அதில் வந்து கண்டிஷன் பார்த்தோன்னா எம்மோட வேல்யூ greater than 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். அங்கே ஒரு பிளாக் போட்டுறேன். எம்மோட வேல்யூ greater than 5 அப்படின்னு போட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். printf printf welcome all boys அப்படின்னு நான் எழுதுறேன். பார்த்தோன்னா இப்போது ஒவ்வொரு இதுக்கும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது எத்தனை நம்ம பிளாக் ஓப்பன் பண்ணமோ அத்தனை பிளாக் நம்ம க்ளோஸ் பண்ணணும். நான் 3 பிளாக் ஓப்பன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா 3 பிளாக் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு பிளாக், அந்த பிளாக்குக்கு இந்த பிளாக், அப்புறம் இதுக்கு இங்கே ஒரு பிளாக். நம்ம ஒரு வேளை ஓப்பன் பண்ண இந்த பிளாக்குக்கு இன்னொரு பிளாக் நம்ம போட வச்சுருந்தோன்னா அப்போ எரர் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இஃப் கண்டிஷன் உள்ளார எத்தனை இஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா 6 அப்படின்னு கொடுத்துட்றேன். 6 கொடுத்துருக்கேன். இப்போ முதல்ல இந்த எம்முக்கு நம்ம 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா இந்த 6 அப்படின்றத எடுத்துகிட்டு எங்கே செக் பண்ணணும். 3 6 பெருசு ட்ரூ, அதனால் மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ, அதனால் மறுபடியும் கீழே வரும். இங்கே 4 6 பெருசு மறுபடியும் கீழே வரும். 5 6 பெருசு மறுபடியும் கீழே வந்து இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிடுறேன். தெரியுதுங்களா, எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா கண்டிஷன் இந்த 3 கண்டிஷனுமே ட்ரூவானால் மட்டும்தான் இங்கே இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே 2 கண்டிஷன் பிரிண்ட் ஆகும். 3வது கண்டிஷன் பார்த்தோன்னா 5 பெருசு கிடையாது, ஈக்குவல் தான். ஸோ இங்கே பெருசு அப்படின்னு போடாததுனால தப்பு வருது. இதுவே பிறகு நான் ஈக்குவல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு